ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் சதா காலங்களிலே உண்டாகட்டும். இந்த 8ஆம் மாதத்திலும் கூட இந்த 2வது வாரத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் இந்த நாளில கூட நம்மோடு கூட பேச அவர் சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன என்று சொல்லி பார்ப்பீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு காரணம் என்ன? மிக முக்கியமான காரியம். இந்த வார்த்தையை கேளுங்க. ஏன்னா ஏன் நம்ம ஆசீர்வாதங்களாம் இழந்துட்டோம்னு நிறைய பேருக்கு தெரியல. அதை ஆராய்ந்து 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 பார்க்குறாங்க, அவங்களுக்கு புரியல. அதற்காகவே தேவன் இந்த நாளில இந்த தேவ செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு காரணம் என்ன? காரணம் தான் தேவ செய்தி. கேளுங்க அன்பு சகோதரனே சகோதரியே. சகலமும் சம்பூர்ணமாய் இருக்கையிலே நீ மனமகிழ்ச்சியோடு கூட நீ என்னை தேடாம போனபடியினால் சகலமும் குறைவுபட்டு வியாதியினாலும் கஷ்டத்தினாலும் உபத்திரவத்தினாலும் இவைகளினால் நான் உன்னை வாதிப்பேன் அப்படின்னு உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47, 48 இந்த 2 வசனம் சொல்லுது. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்ததும் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் வந்துடும். அதுதான் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். தேவனை தேடுகளுக்கோ கர்த்தரை தேடுகளுக்கோ இயேசுவை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, நம்ம ஆண்டவர் இடத்துல வர்றதுக்கு முன்னாடி அல்லது கிறிஸ்தவர்களாய் வருவதற்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அந்த ரொம்ப பரிதாப சகோதரனே. சாப்பிட்றது கூட நல்ல உணவு இல்லாத இருக்கிறாங்க, ஒரு நல்ல உடை கூட உடுத்தாத இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். அவங்க வாயிலிருந்து சொன்ன சாட்சி தான். ஒரு சகோதரிக்கு ஒரு வாடகை வீடு எடுத்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வீட்டில் இருந்துங்க சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து போய் அவங்கள பார்க்க போனேன். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா வீடெல்லாம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா நான் ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்தேன், நான் நடு ரோட்டில் இருந்தேன், எனக்கு இது ஒரு பெரிய மாளிகையா, ரொம்ப நன்றி ஐயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் தேவனுக்கு இந்த கனத்தை மகிமையை செலுத்துறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்ட நிலையில நம்மளை பார்த்து பரிதபிக்கிற இடத்துல இருந்த நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதை நினைச்சு பாருங்க. ஒரு விஷயம் உங்களை திரும்பி பாருங்க. ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் எப்பொழுதும் நன்றி சொல்லிட்டே இருப்பீங்க. ஆண்டவருக்கு நன்றி, இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம், இந்த வீடு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம், இந்த வாகனம் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம், இந்த வேலை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம்னு ஆண்டவருக்கு ஓயாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பீங்க. சரி போகட்டும் சகோதரனே சகோதரியே. ஆசீர்வாதமாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏன் திரும்பவும் இந்த கஷ்டத்துக்கும் கவலைக்கும் உபத்திரவத்துக்கும் பஞ்சத்துக்கும் பட்னிக்கும் போய் விழுவதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்து காரணம் அல்ல, ஏற்றுக்கொண்ட நீங்க தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சகல நன்மையும் சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு சம்பூர்ணமாய் இருக்கும். சிலருடைய மனசு என்ன ஆயிடுது? வந்தோம், கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் சர்ச்சுக்கு போனானா போட்டினா, வந்தோம் குழந்தை கிடைச்சிருச்சு, இனிமேல் சர்ச்சுக்கு போனானா போட்டினா, வந்தோம் நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. ஆமா, பரிபூர்ணம் அடையிறதுனால அவங்க என்ன ஆயிடுறாங்க? ஆலயத்துக்கு போறதை மறந்துடுவாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் ஒருவேளை இந்த நிலையில நீங்க இருப்பீங்கன்னா தயவு செய்து உங்களை சரி பண்ணி கொள்ளுங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று கேட்காதபடிக்கும், நான் தரித்திரம் அடைகிறதினால் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதபடிக்கும் என் படியை என் மடியில் அளந்து போடும். ஏன் சிலர் ஆண்டவர் ஒன்றும் பணக்காரர் ஆக்கல, ஐஸ்வரன் ஆக்கல, கோடீஸ்வரன் ஆக்கல. அப்படி ஆக்கினா அவங்க மனசு மாறிடும். பணமும் பதவியும் ஒரு மனுஷனை குணத்தை நற்குணத்தை மாற்றி போடும். இதை எங்க வேணா நான் சொல்லுவேன். என் அனுபவங்கள் இருக்குது. இன்றைய 51 வயதாயிடுச்சு எனக்கு சகோதரனே சகோதரியே. இன்னைக்கு எத்தனையோ மனுஷர்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்.
அது கிறிஸ்தவளையும் பார்க்குறேன், கிறிஸ்தவ அல்லாதையும் பார்க்குறேன், நல்லவரையும் பார்க்குறேன், கெட்டவையும் பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன். தேவன் அப்படி பார்க்கும் போது அவர்களை ஆராய்ந்து பார் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீதிமொழிகள் 30:9 சொல்லுது, நான் பரிபூர்ணம் அடைகிறதினாலே நான் மறுதளித்து கர்த்தர் யார் என்று கேட்கக்கூடாது. அப்படின்னா எனக்கு எல்லாம் வந்துட்டு பிறகு சர்ச்சு எந்த பக்கம்னே தெரியாது, ஆராதனை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது, இரவும் பகலும் ஊழியக்கார இடத்துல போய் ஜெபிச்சு ஜெபிச்சு ஆசீர்வாதங்கள் வந்தது, வேலை வந்தது, வீடு வந்தது, ஆஸ்தி வந்தது, எல்லாம் வந்தது, அந்த ஊழியக்காரர் எந்த பக்கம் இருக்கிறா தெரியாது. உணர்வோடு கேளுங்க, இன்னைக்கு செய்தியே அதுதான், தலைப்பே அதுதான். கிறிஸ்தவர்கள் ஏன் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள்? ஆண்டவனை ஆசீர்வாதமாய் வைக்கும் பொழுது அந்த 7ஆம் நாள ஞாயிற்றுக்கிழமையே ஆண்டவருடைய நாள அவருடைய ஆலயத்தில் போய் நீ நேரத்தை செலவு பண்ணு. நான் அப்பப்போ ஒன்று சொல்லுவேன், நீ பணக்கார கிறிஸ்துவனா இருக்கணும், ஒரு கொர்நேலியை போல. அப்போஸ்தலர் 10:2-4 என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள். கொர்நேலியை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தேவனுக்கு பயந்து தன் குடும்பத்தாரர் கூட தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்தானா, 100க்கு அதிபதி, 100 வேலைக்காரர்களுக்கு ஒரு எஜமானனா இருக்கிறார். இன்னைக்கு 2 பேர் 3 பேர் வீட்டில் வேலைக்காரர் வச்சிருந்தா பெரிய பணக்காரர்கள் போல, பெரிய ஆளை போல அதிகாரம் எல்லாம் செய்யறோம். அந்த 100க்கு அதிபதி, 100 பேருக்கு 100 வேலைக்காரர்களுக்கு ஒரு அதிபதி, அவர் எஜமா. அவர் இடத்துல எவ்வளவு தாழ்மை இருக்கு பாருங்க, அவர் இடத்துல தேவ பயம் இருக்குது பாருங்க. அதனாலதான் அவர் கிறிஸ்தவனாய் ஒரு நமக்கு முன்மாதிரியான ஒரு பணக்கார கிறிஸ்தவ அங்கீகாரத்தை பெறுகிறார். சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் அதனாலதான் என்ன பண்றாராம், சிலரை ஐஸ்வர்யன் ஆக்காம பணக்காரன் ஆக்காம ஒரு அளவு. நீதிமொழிகள் 30:9 சொல்றதை போல, நான் உங்களை மறுதளிக்க கூடாது, இல்லை நான் இப்படி இருக்கிறேன் அதுக்கு காரணம் ஏசப்பா தான் சொல்லக்கூடாது. அதனால டெய்லி சில சொல்ல பார்த்தீங்கன்னா தினக்கூலி அவங்களுக்கு அப்படி கொடுத்தாதான் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சரிப்படும். வேதத்தை பாருங்கள், பிரசங்கின் புஸ்தகம் 3:14, தேவன் செய்வது எதுவோ அது மனுஷன் தடைப்படக்கூடாது, ஒன்று கூட்டவும் கூடாது, ஒன்று குறைக்கவும் கூடாதான். ஏன் அப்படி ஆண்டவர் செய்கிறாரா? தேவ சமூகத்தில் மனுஷன் பயந்திருக்கும்படி கர்த்தர் அப்படி செய்கிறாராம். நீ அப்படி இருந்தாதான் பாருங்க, சிலர்லாம் பாருங்களேன், நான் சொன்னேன்னா நிறைய சாட்சி சொல்வேன், நிறைய அனுபவ காரியங்களை சொல்வேன். நைட்டு பகல் சபைக்கு வந்திருப்பாங்க, நைட்டு பகல் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு? அந்த நன்மைக்கு. அந்த நன்மைக்கு அடிச்சாச்சு, நன்மை பெற்றாச்சு. அதுக்கப்புறம் சபை எந்த பக்கம் தெரியல, ஆராதனை எப்போ தெரியல, அவங்க பாடுன்னு இருப்பாங்க. திரும்ப ஆண்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து போடுவார். அப்போ அத்தராத்தி பார்க்க மாட்டாங்க, அதிகாலை பார்க்க மாட்டாங்க. அந்நேரத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் வந்து ஐயா எனக்கு இந்த பிரச்சனை ஆச்சு, ஐயா அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, ஐயா என் பிள்ளைக்கு உடம்பு சரியாச்சு, எங்கள் வீட்டுக்காருக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. அதான் ஆண்டு சொல்றாரு, நான் திருப்தியா உன்னை வச்சிருக்கும் போது என்னை தேடாம போனேன், சகலமும் சம்பூரமாய் நான் உனக்கு கொடுக்கும் போது நீ என்னை மறுதளிக்கிற. அதனாலதான் சொல்ற சகோதரனே, அவர் சொல்றாரு, இல்லை எனக்கு டெய்லி எனக்கு வேண்டியதை எனக்கு அளந்து கொடுங்க. நீதிமொழிகள் 30:9, நான் உங்களை மறுதளிக்கவும் கூடாது, உங்களை குறையும் சொல்லக்கூடாது, அதுக்கு எங்களுக்கு டெய்லிக்கு எங்களுக்கு வேண்டியதை நீங்கள் அளந்து கொடுங்க. பார்த்தீங்களா, அப்படிதான் வேணுமா? அதனால தான் ஆண்டவர் பாருங்க சிலரை ஆசீர்வதிக்காத வச்சிருக்கிறார். ஏன்னா பணம், காசு, ஆஸ்தி, சொத்து வரும்போது உங்களுடைய குணங்கள் மாறி போயிடும். ஆண்டவரை மறுதளிக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் போயிடுவீங்க, ஆலயம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாத போயிடுவீங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஓசியா சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பாருங்கள், 13:6. அங்கே வேதம் சொல்கிறது, அவருக்கு ஆடு மாடுகள் இருந்ததினாலே அவர் திருப்தி அடைந்தாராம். ஆட்டு மந்தை நிமித்தம் அவர் திருப்தி அடைந்தாராம். திருப்தி அடைந்த அவருடைய இருதயம் இருமாப்பாய் மாறிச்சா, மேட்டிமையாய் மாறிச்சா. பாத்தீங்களா? அப்ப நமக்கு பணம் காசு வரும்போது நம்முடைய இருதயம் மேட்டிமையாயிடும், பெருமையாயிடும், மதிக்க மாட்டோம், கடவுள் பயம் போயிடும், மனுஷனுக்கு மதிப்பும் கொடுக்க மாட்டோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்வது உனக்கு தடைபடாது. நீங்க எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்தாலும், அப்பா என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வத்துக்கு நான் எப்பயும் குறையில்லாத இருப்பேன், குறையில்லாம ஆராதனை பண்ணுவேன், என் காணிக்கையில குறையில்லாத வைப்பேன், என் ஜெபத்தில் அவருக்கு குறையில்லாத இருப்பேன், என் குடும்பத்தோடு போய் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணுவேன், அப்படி நீங்க சம்பூர்ணமான ஒரு கிறிஸ்தவனா இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறை வைக்க மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? இன்னும் நீங்க வேதத்தை பாருங்கள்,
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13. ஈசாக்கு வர வர பெரியவனானானா, பெரிய ஜாதி ஆனானா. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார் உங்களை. தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம் 24:1 பாருங்கள். ஆபிரகாம் வயது கடந்து சென்றவராய் வந்தாராம். கர்த்தர் அவருக்கு சகலத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தாராம். 1-2 இல்ல, சம்பூரமான ஆசீர்வாதம். ஆதியாகமம் 13:5 பாருங்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாவக்கூடாத அளவுக்கு இருக்குதாம். ஆதியாகமம் 24:35 பாருங்கள். எலேசர் இடத்துல விசாரிக்கிறாங்க, உங்க எஜமா ஆபிரகாம் எப்படி இருக்கிறாருன்னு. வேலைக்காரன் சொல்கிறார், என் எஜமா ஒரு சீமானை போல இருக்கிறான். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தனாலே என் எஜமானாகிய ஆபிரகாம் சீமானா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி எப்படி சீமானா இருப்பீங்க? எப்படி ஆசீர்வாதமா இருப்பீங்க? கர்த்தர் இடத்துல வரும்போது என் கையில என்ன இருக்குது பாருங்க, அது வேணா நீங்க ஒரு டைரியில் எழுதி வச்சிங்க. என் வீட்டை பாருங்க, உங்க வீட்டை பாருங்க, உங்க வேலையை பாருங்க, உங்க சம்பளத்தை பாருங்க, உங்க சூழ்நிலை எல்லாத்தையும் பாருங்க. ஆண்டெடுத்துல வரும்போது சகலமும் சம்பூர்ணமாய் மாறும். அதுக்கு தாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவனிடத்துல வந்து கொண்டே இருக்கிறாங்க. பாலியத்துக்கு போனா எனக்கு ஒரு நிம்மதி, தேவனிடத்துல போனா எனக்கு ஒரு ஆசீர்வாதம். 23 வருஷங்கள் குழந்தை இல்லை சகோதரனே சகோதரியே. ஆந்திரா பகுதியில் அடியான் அவளுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டுடைய ரத்தத்தை கொடுத்தேன். 2 பிள்ளை. 23 வருஷங்கள் இல்லாத அந்த சந்ததிக்கு ஆண்டவர் 2 பிள்ளையை கொடுத்தார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். 22 வருடங்கள் இந்த சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற அம்பத்தூர் பகுதியில் 22 வருஷம் குழந்தை இல்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஜெபம் பண்ணி ஆண்டோடைய ரத்தத்தை கொடுத்தேன். ஆண்டவர் உடனே ஒரு பெண் குழந்தையை பிறக்க வைத்தார். எதற்கு இதெல்லாம் சொல்றேன்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதற்கு நீ ஜெபிக்கிற ஜெபம் அடையாளமா இருக்கும். நீ பேசுகிற காரியம் அடையாளமா இருக்கும். நீ சொல்லும் சாட்சி உனக்கு அடையாளமா இருக்கும். அன்பு சகோதரனே, கர்த்தருக்கு பிரியமான என் தேவ ஜனங்களே, எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நான் நீங்கள் செழித்திருக்கும் போதே சொன்னேன், நீங்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் உனக்கு எல்லாம் ஆசை வச்சிருக்கிறாரு. நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லை நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, பரவாயில்லையே நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களே, வீடு வாங்கிட்டீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கார் வாங்கிட்டீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேலை கிடைச்சிச்சா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோடு கூட என்ன செய்யணும்? தொடர்ந்து அவரை தேடுங்க. கர்த்தரை தேட 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 என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ தேடுகிறதெல்லாம் உன் பின்னாடி சும்மா வரும். மத்தேயு 6:33 சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட சும்மா வரும். சும்மா வரத்தை போய் தேடி 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 பார்த்துட்டு இருக்கிறீங்க சகோதரனே சகோதரியே. அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான் நம்மளை அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை எழுந்ததுக்கு காரணம் தெரியாத இருக்கிறீங்களா? என் அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் அதுக்கு காரணம் சொல்கிறார். அவர் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்த பிறகு ஆலயத்துக்கு போனதை மறந்துட்ட, ஜெபம் பண்றதை மறந்துட்ட, ஊழியக்காரனோடு இருக்கிற ஒரு நட்பை மறந்துட்ட. எடுத்ததுமே யாரும் ஆண்டவரோட இணைஞ்சிட மாட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பனோடு கூட இணைந்திருங்க. ஊழியக்காரனுக்கு செவி கொடுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரோடு கூட செவி கொடுக்கவும் அல்லது ஆண்டோடைய வழியில நடக்குவதுக்கும் அந்த ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஊன்றுகோலா இருப்பாங்க, ஏனியா இருப்பாங்க, படிக்கட்டா இருப்பாங்க. நீங்க அவங்களோட கூட ஐக்கியப்படலையா, இல்ல அவங்களோடு இருக்கிற நட்பை முறித்து கொண்டீங்கன்னா உங்களுடைய நிலை என்ன இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்னைக்கு அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து இல்ல, கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்க தான். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க அவரை மறுதளிக்கிறீங்க. சங்கலம் சகலமும் சம்பூரம் என்று உபாகம் 28:47 இப்படி சொல்கிறது. சகலமும் அப்படி உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க என்ன நினைச்சாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு. நீங்க ஒரு மண்ணை வாங்கி அப்படி போட்டீங்கன்னா அது பொன்னாய் மாறி போடும். அதுதான் ஆசீர்வாதம். இதெல்லாம் எது கொடுத்தா தெரியுமா? நீ அவரை தேடினால, அவரை தேடினால, நீங்க ஆண்டரை தேடுறதுனால கொடுத்தாரு. ஆண்டவர் எனக்கு வேணுன்றதுனால கொடுத்தாரு. ஆண்டோடைய சமுத்திரம் நீங்க போய் ஆண்டவரை தேட 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 ஆண்டவர் பாருங்க எல்லா ஆசீர்வாதங்களும் சகலமும் சம்பூர்ணமாய் ஆண்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லையா?
நீங்கள் தேவ சமூகத்தில் பயந்து இருக்கும்படி. பிரசங்கி 3:14 சொல்லுது, நீ அதிகமாக கொடுத்தா என்னை மறுதளிக்கிறியா? நான் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதித்தா சபை எந்த பக்கம் தெரியாத இருக்குதா? இரு உனக்கு நான் அளந்து போடுறேன்னு அளந்து போட்டுருவார் சகோதரனே சகோதரியே. சிலரை பாருங்க, இம்மைக்காக வருவாங்க ஆண்டர்கிட்ட. இம்மைனா இப்போ எனக்கு குழந்தை பிறக்கல, அதுக்காக ஆண்டர்கிட்ட வந்தேன். எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அதுக்காக ஆண்டுகிட்ட வந்தேன். எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும், அதுக்காக ஆண்டுகிட்ட வந்தேன். இதெல்லாம் கிடைச்சிட்ட பிறகு இவங்களுக்கும் கடவுளுக்கும் சபைக்கும் ஊழியக்காருக்கும் சம்மதமே இருக்காது. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக நீங்கள் தேவனை தேடுவீர்கள் ஆனால் நீங்கள் எல்லாரையும் பார்க்கலாம் பரிதபிக்கிறவங்களா இருப்பீங்களாம். இம்மைக்காக, அந்த நேரத்துக்காக, நான் ஒரு தேவைக்காக நான் ஆண்டுகிட்ட வந்தேன்பா, அந்த தேவை எனக்கு கிடைச்சிருச்சு, அந்த காரியம் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. இனிமேல் எதுக்கு நான் சர்ச்சைக்கு போகணும்? இதுமேல் எதுக்கு நான் ஆலயத்துக்கு போகணும்? இதுமேல் எதுக்கு நான் ஆராதிக்கணும்? இதுமேல் எதுக்கு நான் ஒரு பாஸ்டர் போய் பார்க்கணும் அப்படி நீங்கள் நினைப்பீங்களா? கர்த்தர் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளையும் உபத்திரங்களையும் கஷ்டத்தையும் தொடர்ந்து இருக்கும்படி செய்திருவார். உணர்வோடு கேளுங்க, உங்களை சரி பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களுக்காக இப்போது ஜெபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்ததான இந்த நல்ல வேலைக்கு நன்றி அப்பா. 8ஆம் மாதம் 14ஆம் நாளை காணும்படி செய்துக்கு நன்றி. இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் தகப்பமார், என் தாய்மார், என் சகோதரன் சகோதரி எல்லாருக்காக கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆலயத்துக்கு போன பிறகு ஒரு ஆலயத்துக்கு வந்த பிறகு பாருங்க, 2 ஃப்ரிட்ஜு, 2 பைக்கு, 2 இப்படி எல்லாமே 2 அவரே எழுந்து ஆச்சரியமாய் சாட்சி சொன்னார். இந்த சபைக்கு வந்த பிறகு எனக்கு எல்லாம் ரெட்டிப்பா இருக்குதுன்னு சபை விட்டு போனாரு. இன்னைக்கு எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க சகோதரி சகோதரியே. இது ஆலயத்துக்காக நான் மேன்மைக்கு சொல்ல, அடியானுடைய மேன்மைக்கு சொல்ல. ஆண்டவரை தேடும் போது சகலமும் சம்பூர்ணமாய் கிடைக்கும். அப்பா, இப்போது யாரெல்லாம் உணர்வடைந்து இருக்கிறாங்களோ கர்த்தர் அவளை திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்தை தாங்க. சிம்சோன் இழந்த பலனை திரும்ப கொடுத்ததை போல, சகை இழந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திரும்பவும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் வந்தார் என்ற ஆசீர்வாதத்தை போல இப்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுப்பதாக. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தின் நல்ல தகப்பனே, ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சமாதானம். ஆமீன்.